குறுக்கீடுகளை கொண்டு நான் சிந்தித்து பார்க்கிறேன். எனக்கு திடீரென்று நாயகத்தை புகழ்கிறேன். புகழுகின்ற அந்த சிந்தனையில் திடீரென்று குடும்ப சிந்தனைகள் வருகிறது, திடீரென்று மற்ற சிந்தனைகள் வருகிறது. அந்த சிந்தனைகளை எல்லாம் நான் சிந்தித்து பார்க்கிறேன். சிந்தித்ததும் அந்த சிந்தனையின் விளைவு அவர்களுக்கு எப்படி மாறியது அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். சிந்தித்ததின் காரணத்தினால் எனக்கு ஏற்பட்ட மனக்கவலை, அந்த கண்மணி நாயகத்தின் மீது இருக்கக்கூடிய பேரின்பம், அது மேலும் 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 அதிகரித்து என் இதயத்தில் கொழுந்து விட்டு எரியத் தொடங்கியது. கண்மணி நாயகத்தின் மீது இருக்கக்கூடிய காதல், கண்மணி நாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பேரின்பம், அந்த பேரின்பத்தில் கிடைக்கக்கூடிய பெரும் இன்பம், ரசனை, அது எனக்கு அதிகமாக்கிக் கொண்டே இருந்தது. எனக்கு பேரின்பம் குறைந்தால் அதை நான் பொறுத்துக் கொள்வேனா? அவர்களே சொல்கிறார்கள், அஸ்பிரு. அந்த பேரின்பம் குறைந்து விட்டால், அந்த பேரின்பம் குறைந்து விட்டதை பற்றி நான் சிந்தித்து நான் பொறுத்துக் கொள்வேனா என்று கேள்வி கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், லா, நிச்சயமாக நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அருமையானவர்களே, நாம் ஒருவர் மீது அன்பு கொள்கிறோம், பாசம் வைக்கிறோம். அவர் ஒரு தடவை நம்மை பார்த்து நம் முகம் பார்க்காமல் சென்றார் என்றால், நம்மை பார்த்து நாம் சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாமல் சென்று விட்டார் என்றால், நாம் அவரை தொலைபேசியில் அழைத்த அழைப்பிற்கு அவர் சரியாக நம்மோடு பேசவில்லை என்றால், எங்காவது பொது நிகழ்ச்சியில் ஓரிடத்தில் நாம் அமர்ந்து கொண்டு அவரை பார்த்து நாம் கையை உயர்த்தி செய்கை செய்கிற பொழுது பதிலுக்கு அவர் நம்மை பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கவில்லை என்றால் நம் இதயம் என்ன பாடுபடும்? நாம் நேசித்த ஒருவர், நாம் அன்பாக பாசத்தோடு நேசித்த ஒருவர் நமக்கு மதிப்பளிக்கவில்லையே, அவர் ஏதோ நம்மீது வெறுப்படைந்திருக்கிறார் என்றல்லவா நமக்கு தெரிகிறது என்ற சிந்தனை நமக்கு ஏற்பட்டு, அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக நம்மால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது, நம்மால் அவர் காட்டியிருக்கக்கூடிய அந்த வெறுப்பை தாங்கிக் கொள்ள முடியாது என்று நாம் நினைக்கின்றோமே, இதை நினைப்பை விட ஆயிரம் ஆயிரம் நினைப்புகளை அதிகமாக்கி நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை, அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய காதல் என்னும் பேரின்பத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். நம்மை நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய காதலை, நம்முடைய பேரன்பை கண்மணி நாயகம் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் இதயம் இடிந்து சுக்கு நூறாக மாறி போய்விடும் என்ற நிலை நமக்கு வர வேண்டும். அந்த நிலை வந்தது சதக்கத்துல்லாஹுல் அப்பா அவர்களுக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்பிரு, நான் பொறுத்துக் கொள்வேனா? என் கண்மணி நாயகம் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பாசம், அந்த தொடர்பு எனக்கு துண்டித்து போய்விட்டதென்றால், லா, நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். வல்லாஹி ஸாதத் தஷவ்வுகி, நான் வைத்திருக்கக்கூடிய பேரின்பம், அந்த தொடர்பை சிந்தித்து துண்டித்து போன தொடர்பை நான் புதுப்பித்து விட்டேன் என்றால் என்னுடைய ஷவுக்கு, நான் வைத்திருக்கக்கூடிய பேரின்ப காதல் எனக்கு அதிகமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யார் மீது பேரின்பம்? உலகத்து அழகர்கள் மீதா, அல்லது உலகத்திலே திறமை வாய்ந்த நல்ல திறமைசாலிகள் மீதா, அல்லது உலகத்தில் நமக்கு உபகாரம் செய்த ஒரு உபகாரியின் மீதா? சொல்லி காட்டுகிறார்கள், யாரின் மீது நான் வைத்திருக்கிறேன் பேரின்பத்தை? மன் லஹு வஜ்ஹுன் மினஷ் ஷம்ஸி அல்வவு, உலகத்தில் யாருக்கும் அந்த அழகு கிடைக்கவில்லை. ஒருவருக்கு, அந்த ஒருவருக்கு ஒரு முகம் இருந்தது, அந்த முகம் சூரியனை விட பிரகாசமான முகம். சூரியனை விட பிரகாசமான முகத்திற்கு சொந்தக்கார ஒருவரின் மீது நான் பேரின்ப காதல் வைத்து, அந்த பேரின்ப காதல் சொட்ட சொட்ட லயித்திருக்கிற பொழுது ஏதோ ஒரு குறுக்கீடு எனக்கு ஏற்பட்டு, அந்த குறுக்கீடின் காரணத்தினால் அந்த தொடர்பு முறிந்து போனதை நான் நினைத்தான் என்றால் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். என்னுடைய பேரின்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்களே, அந்த அதிகரிப்பின் விளைவுதான் வித்திரியாவின் காவியம் அத்தனையும் நமக்கு பளிச்சிட்டு காட்டுகிறது. ஓரடியை சொல்ல முடியாது, ஒரு பகுதியை மட்டும் எடுத்து சொல்ல முடியாது. ஒரு பகுதியை பார்த்துவிட்டு இன்னொரு பகுதியை பார்க்கிற பொழுது இதை சொல்லி ரசிக்கலாமா, அதை சொல்லி சந்தோஷப்படலாமா என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. குர்ஆனை பற்றி ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு மாத பத்திரிகையிலே, குர்ஆனின் எந்த பகுதி உங்களுடைய உள்ளத்தை கவர்ந்தது என்று.
அதற்கு நம்மை போன்றவர்களாக இருந்தால் ஒரு ஆயத்துல் குர்சி ஏதாவது ஒரு பகுதியை சொல்லி இருக்கலாம். அதற்கு அந்த ஆசிரியர் சொன்ன பதில் எனக்கு இதயத்தை கவர்ந்தது. கற்கண்டு பாலத்தில் எந்த பகுதி சுவைமிக்கது என்று கேட்காமல் விட்டீர்களே என்று பதில் கொடுத்தார். இதே கேள்வியை நான் இன்று வித்திரியாவை பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது இதே கேள்வியை, குர்ஆனுக்கு கேட்ட அதே கேள்வியை வித்திரியாவில் உங்களின் உள்ளத்தை கவர்ந்த பகுதி எது என்று கேட்டால் இதே பதிலை தான் சொல்ல முடியும். கற்கண்டு பாலம் என்ன? உலகத்தில் சுவைமிக்க பேரின்ப பானத்தை பருகுகிற பொழுது எந்த மிடரு உங்களுக்கு சுவையாக இருந்தது என்று கேட்காமல் விட்டீர்களோ என்ற பதில்தான் நம்முடைய உள்ளத்தை தொடுகிறது. அருமையான சகோதரர்களே, வித்திரியாவினுடைய அனைத்து கவிதைகளும் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நாயகத்தை புகழ்ந்து நாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பேரின்பத்தை அதிகப்படுத்தி விட்டு சொல்கிறார்கள், நாயகமே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன், நாயகமே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். கஷ்டம் ஏற்படுகிற பொழுது, பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது, நமக்கு மனச்சஞ்சலங்கள் ஏற்படுகிற பொழுது நாம் என்ன செய்வோம்? நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் யாரை மதிக்கிறோமோ அந்த பெரியவரிடத்தில் போய், பெரியவர்களே எனக்கு குடும்பத்தில் இன்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, கவலையாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கு இன்ன நோய், இன்ன பிரச்சனை, நான் மனம் சஞ்சலப்பட்டிருக்கிறேன் என்று நாம் யாரை மதிக்கிறோமோ அவர்களிடத்தில் போய் சொல்வோமே. அதை போன்று இமாம் சதகத்துல்லாஹுல் காஹிரி தனக்கு மனச்சஞ்சலம் ஏற்படுகிற பொழுது, தனக்கு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது, தான் யாரை மதிக்கிறார்களோ, தான் யாரை நேசம் வைக்கிறார்களோ, தான் யாரை உயிரினும் மேலாக மதிக்கிறார்களோ அந்த நாயகத்திற்கு முன்னால் வந்து நின்று மண்டியிட்டு சொல்கிறார்கள், அத்தைத்துக யா கௌசி, எனக்கு இரட்சிப்பு தரக்கூடிய நாயகமே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அந்த சொல்லும் பாங்கை நினைத்து பார்க்கிறோம். கஷ்டம் வருகிற பொழுது நாம் யாரிடத்தில் செல்கிறோம்? நம்முடைய குறைபாடுகளை யாரிடத்தில் புலம்பி தீர்க்கிறோம்? சொல்லுவார்கள், மனக்கவலையை யாரிடத்திலாவது புலம்பி தீர்த்தால் அந்த கவலைக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும் என்று. நாம் யாரிடமோ போய் சொல்லி தீர்க்கிறோம், ஆனால் அவர்கள் நம்முடைய கவலையை அதிகமாக்குவார்களே தவிர குறைக்க மாட்டார்கள். இது நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் சதகத்துல்லாஹுல் காஹிரி தனக்கு ஏற்பட்ட மனக்கவலையை யாரிடத்தில் எடுத்து சொன்னார்கள்? சொன்ன வார்த்தை யா கௌசி, எனக்கு இரட்சிப்பை தரக்கூடிய இரட்சிப்பே, அத்தைத்துக்க நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், உரீது சலாமத்தனா, நான் எதை நாடி உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா? மனக்கவலைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள், நோய் நொடிகள், குடும்ப சூழ்நிலைகள் அத்தனைக்கும் எனக்கு சலாமத்து கிடைக்க வேண்டும். கிடைக்குமா கிடைக்காதா? அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடியதல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று பேராசை கொள்பவர்கள், உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் துடிதுடித்து போகக்கூடியவர்கள். நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையும் அவர்களுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது. நாம் செய்கின்ற செயல்கள் கண்மணி நாயகத்திற்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அந்த கண்மணி நாயகத்திடத்தில் போய் சொல்கிறார்கள், உரீது சலாமத்தனா, எங்களுடைய மனப்பிரச்சனைகளுக்கு சலாமத்தை, நிம்மதியை நான் உங்களிடத்தில் நாடுகிறேன் நாயகமே. கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். சஹாபாக்கள் பெற்றார்கள், தாபியீன்கள் பெற்றார்கள், இமாம்கள் பெற்றார்கள், தபா தாபியீன்கள் பெற்றார்கள், வலிமார்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் சொல்வோம், அத்தைத்துக யா கௌசி உரீது சலாமத்தனா. வார்த்தையின் ரசனை அது வெறும் வார்த்தை அல்ல. கவிஞர்கள் வெறும் வார்த்தையை வைத்து வடித்துக் கொண்டிருப்பார்கள், வார்த்தைகளை தேடிக்கொண்டிருப்பார்கள். இது வார்த்தையை தேடிக்கொண்டிருப்பதல்ல, இதயத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய இதய சொற்றொடர்கள். அந்த சொற்றொடர்கள் இன்றைய கவிஞர்களை நாம் பார்க்கிறோம். வார்த்தை அலங்காரம் பண்ணுவதற்காக வேண்டி இரவு நேரங்களிலே விழித்திருக்கிற பொழுது கூட ஏதாவது ஒரு அழகான வார்த்தை வந்ததால் அதை கவிதையாக வடித்து காட்டுவார்களாம். இது அப்படியல்ல. இரவு தூக்கம் அவர்களுக்கு இருக்காது, நாயகத்தின் மீது இருக்கும் பேரின்பம். மேலும் சொன்னார்கள், எதை கேட்கிறேன் சலாமத்தாக நாயகமே தெரியுமா? நான் உங்கள் மீது பாடக்கூடிய கவிதைகள், உங்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பேரின்பத்தின் காரணத்தினால், பேரன்பின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய பேரின்பம் இருக்கிறதே, அப்படி என்னுடைய உள்ளத்தில் நாயகமே உங்களை பற்றிய ஒரு அன்பும் பேரன்பும் ஏற்பட்டு விட்டதென்றால் அதுதான் என்னுடைய